ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி திருக்கார்த்திகைக்கு நம்ம இன்றைக்கி அப்பம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1/4 படி பச்சரிசி எடுத்திருக்கேன். 8ல் 1 பங்கு தான் உளுந்தம்பருப்பு போடணும். அதனால் இது அரை உலக்கு, இதில் 8ல் 1 பங்கு பாதி எடுத்திருக்கேன். அப்போ 1/4 உலக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கணும். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சுக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். ஊற வச்ச அரிசி பருப்போட 1க்கு 3/4 டம்ளர் வெல்லத்தை பொடி பண்ணி சேர்த்து அதோட 3 ஏலக்காயும் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த தேங்காய் பூவை இதில் கொட்டி கலந்துக்கணும். 2 ஸ்பூன் அளவு தேங்காய் பூ போட்டிருக்கேன். மாவு இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டியை காய வச்சுக்கலாம். நல்லா இந்த மாவை தேங்காய் பூவெல்லாம் கட்டியாக இல்லாமல் நல்லா கலக்கிக்கிட்டு இட்லி மாவு பதத்தில் வச்சுக்கிட்டு ஒரு தெக்குராங்கரண்டி எடுத்து காஞ்ச எண்ணெயில் மெதுவாக ஊற்றணும். எண்ணெய் காஞ்ச பிற்பாடு சிம்மிலேயே வச்சிடணும். இப்போ நல்லா இது எழும்பி வந்திருக்குல, இது எழும்பி வரையில் இந்த எண்ணெயை அதில் மோந்து ஊற்றணும். கொஞ்ச நேரம் வேக விட்டு இதை திருப்பி விடணும். இப்போ ஓரமெல்லாம் நல்லா முருகி வெந்துருச்சு. லைட்டாக திருப்பி விட்டுட்டு அப்போ வெந்தது போதும், எடுத்துடலாம். கார்த்திகை அப்போ ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.